Dear friends, welcome to ASAR Knowledge Hub. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டித்தோனஸ் அந்த போயமினுடைய தீம்ஸ் அண்ட் அனாலிசிஸ். ஆல்ரெடி இந்த போயம்க்கு வந்து சம்மரி வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை வியூ பண்ணிக்கோங்க. Now we are going to see about the major themes of this poem. First theme என்ன அப்படின்னா the burden of immortality. In Tithonus, immortality is not portrayed as a gift, but rather as a curse. ஸோ இந்த போயம் அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சம்மரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். டித்தோனஸ் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அண்ட் ஹி வாஸ் லவ்டு பை த காடஸ் ஆஃப் டான், அதாவது இயோஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து டித்தோனஸ் மேலே லவ் வருது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயோஸ் வந்து டித்தோனஸ்க்காக இம்மார்டாலிட்டி கேட்டிருக்கிறாங்க, த பூன் ஆஃப் இம்மார்டாலிட்டி. ஆனால் அவங்க வந்து இம்மார்டாலிட்டி ஏஜ் கேட்டாங்களே தவிர ஷி டிட்ன்ட் ஆஸ்க் ஃபார் தி யங், அதாவது யங்காக இருக்கணும் அப்படின்னு கேட்கல. வயசு மட்டும் இம்மார்டலாக இருக்குது, பட் ஹி இஸ் கெட்டிங் ஓல்டு. இதுதான் அந்த போயம்னுடைய கருத்து. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் தீம் பாருங்க, த பர்டன் ஆஃப் இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது அவனுக்கு வந்து எப்படி ஒரு பர்டனாக மாறிடுச்சு அப்படின்னு. இன் டித்தோனஸ் இம்மார்டாலிட்டி இஸ் நாட் போர்ட்ரேட் அஸ் அ கிஃப்ட் பட் ரேதர் அஸ் அ கேஸ். ஸோ இந்த போயமில் வந்து இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கிஃப்டாக இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு சாபமாகவே மாறிடுச்சு. While Eos grants Tithonus eternal life, she forgets to include eternal youth. So Eos வந்து அவனுக்காக eternal life கேட்டாங்களே தவிர eternal youth கேட்கறதுக்கு மறந்துட்டாங்க. As a result, Tithonus continues to age endlessly, becoming weaker and more decrepit over time. So இது இப்படி நாள் ஆக ஆக டித்தோனஸ்க்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வயசு ஆகிட்டே போகுது அண்ட் அவர் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே போறாரு. The poem reflects on how eternal life without youth or vitality becomes a burden rather than a blessing. ஸோ இந்த போயம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது யூத் அண்ட் வைட்டலிட்டி இல்லாமல் அது வந்து பெரிய ஒரு பேர்டனாக தான் இருக்குமே தவிர பிளெஸிங்காக இருக்காது அப்படின்னு சொல்லுது. டித்தோனஸ் லாங்ஸ் ஃபார் டெத் அண்ட் ரிலீஸ் ஃப்ரம் ஹிஸ் அன்நேச்சுரல் எக்ஸிஸ்டன்ஸ். டித்தோனஸ் வந்து இந்த போயமில் ஃபுல்லுமே அவருக்கு இறப்பு வேணும் அப்படின்னு தான் கேட்குறாரு, அதுக்காக ஏங்கி போய் இருக்கிறாரு. அண்ட் இந்த அன்நேச்சுரல் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது மனுஷனாக பிறந்தா வாழணும் அப்புறம் இறக்கணும், இவர் வந்து அந்த மாதிரி நேச்சுரலாக இல்லாமல் அன்நேச்சுரல் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறத வந்து இவர் அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தீஸ் ஆர் சம் கோட்ஸ் ஃப்ரம் த போயம். த வுட்ஸ் டீகே அண்ட் ஃபால், த வேப்பர்ஸ் வீப் தேர் பர்டன் டு த கிரவுண்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, மரங்கள்லாம் வருது, முளைக்குது, அது அதுக்கப்புறம் அழிஞ்சு போகுது, அதுக்கப்புறம் மேகத்தில் இருக்கக்கூடிய வேப்பர்ஸ்லாம் அப்படியே மழையாக கீழே வருது, அதனுடைய பேர்டனை கூட அது இறக்கி வைக்குது, என்னுடைய பேர்டனை என்னால் இறக்கி வைக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. This expresses how everything in nature follows the cycle of life and death, except for Tithonus, who is denied that peace. So இவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்க எல்லாமே வருது அப்புறம் இறந்து போகுது, வாழுது இறந்து போகுது, ஆனா என்னை தவிர எல்லாரும் அமைதியா பீஸ்ல வாழ்றாங்க, இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் தீம், கான்ட்ராஸ்ட் பிட்வீன் இட்டர்னல் யூத் அண்ட் ஏஜிங். ஸோ கான்ட்ராஸ்ட் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா இவருடைய ஏஜிங் அஸ் வெல் அஸ் யோஸ்னுடைய இட்டர்னல் யூத், அவளுக்கு வந்து எப்போவுமே இளமை இருந்துகிட்டே இருக்குது, அதை பற்றின கான்ட்ராஸ்ட் தான். டெனிசன் கான்ட்ராஸ்ட் யோஸ் இட்டர்னல் யூத் அண்ட் பியூட்டி வித் டித்தோனஸ் எண்ட்லெஸ் ஏஜிங் அண்ட் டிகே. ஸோ டெனிசன் வந்து இங்கே எது ரெண்டையும் கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா யோஸ்னுடைய இட்டர்னல் யூத், அவளுக்கு வந்து ஏஜ் ஆகவே செய்யாது, ஷீ இஸ் ஆல்வேஸ் யங், அண்ட் பியூட்டி அவளுடைய அழகையும், டித்தோனஸ்னுடைய வயசாகக்கூடிய தன்மை அண்ட் அவருடைய வீக்னஸ், இந்த ரெண்டையும் கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு. Eos remains young and radiant as a goddess of dawn, while Tithonus becomes physically and spiritually diminished. Eos வந்து எப்பவுமே யங் அண்ட் வைப்ரண்டா அப்படியே இருக்கிறா, பிகாஸ் ஷி இஸ் த காடஸ் ஆஃப் டான், விடியற் காலையின் தேவதையவ வந்து. அதே மாதிரி ஆனால் டித்தோனஸ் எப்படி இருக்கிறார் அப்படின்னா he is physically as well as spiritually he is down. This imbalance causes him pain and emotional suffering. இது வந்து டித்தோனஸ்க்கு ஒரு இந்த இம்பேலன்ஸ்னால அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, as well as emotional suffering அவருக்கு வந்து இருக்குது. Here are some quotes. Me only cruel immortality consumes, I wither slowly in thine arms. ஸோ நான் மட்டும்தான் இப்படி க்ரூவலாக கொடூரமாக இம்மார்டாலிட்டியோட இங்கே இருந்துட்டு இருக்கிறேன், உன்னுடைய கைகளில் நான் வந்து ரொம்ப வீக்காக உன்னுடைய ஆர்ம்ஸில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். This line emphasizes how Tithonus' aging body no longer matches yours youth, creating emotional distance between them. ஸோ இந்த லைன் என்ன எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா டித்தோனஸ்னுடைய ஏஜ் ஆகக்கூடிய அந்த உடலையும் யோஸ்னுடைய ஏஜ் ஆகாத அந்த யூத்தையும் அப்படியே கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்கிறது, அவங்களுடைய இமோஷனல் இம்பேலன்ஸை இதில் வந்து நோட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் தீம், ரிக்ரெட் அண்ட் ரெஃப்ளெக்ஷன். மச் ஆஃப் த போயம் இஸ் ரெஃப்ளெக்டிவ் இன் டோன். Tithonus looks back on his past choices
and realizes the mistake of asking for immortality. ஸோ இதில் வந்து இந்த போயம் ஃபுல்லுமே ரெஃப்ளெக்டிவ் டோனில் இருக்குது. அவரே கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அதாவது பழைய விஷயங்கள் பாஸ்ட்ல அவர் சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் நினைச்சு பார்க்குறாரு. அவர் என்ன மிஸ்டேக் பண்ணாரு, அதாவது இம்மார்டாலிட்டி கேட்டு ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்றாரு. He regrets his former desires and sees that his longing for eternal life was driven by vanity, not wisdom. ஸோ இப்போ அவருடைய பழைய ஆசைகள் எல்லாம் நினைச்சு அவர் வந்து வருத்தப்படுறாரு. அண்ட் அவருடைய லாங்கிங், அதாவது இம்மார்டாலிட்டிக்கான அவருடைய ஏக்கத்தை இப்போதான் யோசிச்சு பார்க்குறாரு. அந்த இம்மார்டாலிட்டியோட நம்ம வந்து எவ்வளோ பெருமையா எவ்வளோ ப்ரைடோட இருந்தோம், அது வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயமே இல்லை அப்படின்னு இப்போதான் அதை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. The poem becomes a meditation on the consequences of desire without foresight. ஸோ இந்த போயம் எதை பற்றின ஒரு தியான நிலை மெடிடேஷன் அப்படின்னா, டிசையர் கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிசையர். நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னா அதில் என்ன கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்காம, ஃபியூச்சரை பற்றி நினைக்காம நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்ம ஆசையை நிறைவேற்றினா போதும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி நம்ம வந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி ஒரு தியான நிலை தான் இந்த போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. The quotes are, why should a man desire in any way to vary from the kindly rays of men? இப்போ அவரையே பார்த்து கொஸ்டின் கேட்டுக்கிறாரு, ஏன் ஒரு மனுஷன் இப்படி ஆசைப்படணும், அதாவது சாதாரணமான வாழ்க்கையை வாழ்றதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய ஆசையை ஏன் நான் பட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. This question shows how Tithonus now understands that humans are meant to live and die, not escape their natural fate. இந்த கொட்டேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டித்தோனஸ் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு, ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறவங்க வாழணும், அப்புறம் இறந்து போயிடணும். இந்த நேச்சுரல் ஃபேட், அதாவது இயற்கையினுடைய அந்த லா, அந்த சட்டத்துல இருந்து நம்ம வந்து மாறி போகக்கூடாது அப்படிங்கிறத இப்போ தான் உணர்றாரு. லாஸ்ட் தீம், the natural cycle of life and death. Tennyson uses imagery from nature to show how everything in the world follows a natural cycle: birth, growth, decay and death. So Tennyson நிறைய இமேஜரிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதாவது உட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்வான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லி 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 இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு நேச்சுரல் சைக்கிள் இருக்குது. அதாவது பிறக்கணும், வளரணும், அதுக்கப்புறம் அழிஞ்சு போகும், அதுக்கப்புறம் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. Trees shed their leaves, the sun rises and sets, and even gods follow certain rhythms. ஸோ மரங்கள் வளருது, அதனுடைய இலைகள்லாம் உதிர்ந்து போகுது, அதுக்கப்புறம் அது மடிஞ்சு போகுது, அடுத்து சன் ரைஸ் ஆகுது, அதுக்கு அடுத்து செட் ஆகுது. அண்ட் ஈவன் காட்ஸுக்கு கூட அதுக்கான ரிதம் இருக்குது. ஸோ எல்லாருமே நேச்சுரலுடைய சைக்கிளில் தான் போயிட்டு இருக்கணும். Tithonus' immortality breaks that cycle, making him feel out of place and unnatural. ஸோ இந்த டித்தோனஸ்னுடைய இம்மார்டாலிட்டி இந்த சைக்கிளில் அப்படியே பிரேக் பண்ணிட்டு தன்னைத்தானே அந்த இடத்துல இருந்து ஒரு ஆட் பர்சனா, அவர் வெளியே உள்ள மனுஷனா ஃபீல் பண்ண வைக்குது. He is also unnatural. This theme emphasizes that death is not something to be feared but a necessary part of life. ஸோ இந்த தீம்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இறப்பு அப்படிங்கிறது நம்ம அதை பார்த்து பயப்படணும் அப்படின்னு கிடையாது, வாழ்க்கையில அதுவும் ஒரு நெசசரியான ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. By resisting it, Tithonus is trapped in a state of unnatural suffering. அதை எப்போ ரெசிஸ்ட் பண்ணாரோ அப்பந்தான் டித்தோனஸ் வந்து ஒரு அன்நேச்சுரலான ஒரு வழியில அதுக்காக உள்ளாக்கப்பட்டார். அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது நேச்சுரல் சைக்கிள் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டே இருக்கும், நம்மளும் அதே சைக்கிள்ல போயிட்டே இருக்கணும். காடினுடைய அந்த லாவுக்கு எதிர்த்து நம்ம வந்து எப்போ மாறுறோமோ அப்போ அது வந்து நமக்கு ஒரு கர்ஸாக தான் அமையும் அப்படின்னு சொல்லி இந்த போயம்ல டென்னிசன் வந்து ரொம்ப தெளிவா டித்தோனஸ் as well as ஜியோஸ் ரெண்டு பேரும் வச்சு சொல்லியிருக்காங்க. I hope that you understand the essay. If you need any other essays, and you can comment in the comment section. If you find it useful, kindly share with your friends and subscribe our channel. Thank you for your support.